மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம். ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட தகவல் அத்தனையும் உங்களை வந்தடையும். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் உற்றார் உறவினரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அச்சங்கோயில். நமக்கு கேரளா அப்படின்னாலே ஞாபகம் வர்றது பரசுராமர். பரசுராமர் ஸ்தாபித்தது தான் இந்த கேரளா என்கின்ற புண்ணிய பூமி. நம்ம எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒன்று ஒன்று சொல்லுவோம். கேரளத்தை பொறுத்தளவுக்கு தெய்வீக பூமி, கடவுள் பூமி அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுடைய கேரள மாநிலத்தை சொல்கிறோம். கேரள மாநிலத்தில் பொறுத்தளவுக்கு பிரசித்தி பெற்றது சபரிமலை. இந்த சபரிமலையில் பொறுத்தளவுக்கு சாஸ்தா தர்மசாஸ்தா இருக்கார். இந்த தர்மசாஸ்தா 5 விதமான சாஸ்தாவாக இருக்கார். இந்த 5 சாஸ்தாவையும் ஸ்தாபனம் பண்ணது ஸ்ரீ பரசுராமர். இப்போ இந்த பரசுராமர் ஸ்தாபனம் பண்ணினது அப்படின்றது அச்சங்கோயில். இந்த அச்சங்கோயில் எங்கே இருக்குது அப்படின்னாக்க கேரளத்தில் கொல்லம் மாவட்டத்தில் பந்தனபுரம் அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த கோயில் ஸ்தாபித்த வருஷம் அப்படின்றது 12 மகர மாதம், அதாவது தமிழில் தை மாதம் 1106ஆம் ஆண்டு இது ஸ்தாபனம் பண்ணப்பட்டது இந்த கோயில். இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இது அடர்ந்த வனப்பகுதியில் இருக்குது. இங்கே உள்ள சாஸ்தாவை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க வனராஜா அப்படின்னும் சொல்லுவோம். அடுத்தது இங்கே உள்ள மூலவருடைய விக்கிரகம் மிக 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 பழமையானது. இங்கே ஐயப்பன் வனராஜனா வாசம் செஞ்சுட்டு இருக்கார். இவர் உட்கார்ந்த நிலையில் இருக்கார். இந்த உட்கார்ந்த நிலையில் இருக்கும்பொழுது ஒரு கையில் அமுதமும் இன்னொரு கையில் கருப்பண்ண சுவாமியுடைய காந்தமலை வாளும் கொண்டவர் தான் இந்த தர்ம சாஸ்தா. இந்த தர்மசாஸ்தாவை பொறுத்தளவுக்கு என்ன முக்கியம் அப்படின்னாக்க இவங்களுக்கு தம்பதி சமேதரமாக இருக்கக்கூடியவர். எந்த இடத்துல அப்படின்னாக்க பூரண புஷ்கலாம்பா சமேத தர்மசாஸ்தாவாக இருக்கிறவர் இந்த ஐயப்பன். இங்கே இருக்கிற கோலம் கல்யாண கோலம், திருமணமாகி தம்பதி சமேதரமாக இருக்கின்ற கோலம். இந்த கோயிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ரொம்ப நாளாக திருமணம் தடையாகி தாமதமாகி வர்றவங்களுக்கு இந்த அச்சங்கோயில் வந்து அந்த கல்யாண தர்மசாஸ்தாவை தொழுதுட்டு போனோம் அப்படின்னு சொன்னாக்க தடைகள் அத்தனையும் விலகி தாமதம் அத்தனையும் விலகி விரைவில் திருமணம் கைகூடும் அப்படின்றது ஐதீகம். இது நம்மளுடைய தமிழ்நாட்டு எல்லையான செங்கோட்டையிலிருந்து சற்றேறக்குறைய 30 கிலோமீட்டரில் இருக்குது. இது முழுக்க முழுக்க வனத்தில் இருக்கிறதுனால வனத்துறையுடைய அனுமதி பெற்று தான் இந்த கோயிலுக்கு நாம் போகணும். இந்த கோயிலில் விசேஷம் அப்படின்னாக்க நம்மளுடைய தனுர் மாதம், அதாவது தமிழில் மார்கழி மாதம், மார்கழி மாதத்தில் 10 நாளும் தொடர்ந்து திருவிழாக்கள் நடக்கும். அதுக்கு அடுத்தது ரேவதி வாரம் அப்படின்றது, அதாவது மகர வாரத்தில் தொடர்ந்து விழாக்களும் நடக்கும். இதில் விழாக்களில் புஷ்ப சேவா அப்படின்றது ஒரு முக்கியமான சேவை. இதை தவிர இங்கே உள்ள ஐயப்பன் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க இந்த மகர மாதமில் வெளியில் தேரில் பயணம் வரக்கூடியவர், அந்த கோயில் எல்லையை சுற்றி பயணம் வரக்கூடியவர். அதே போல் செப்பரத்துலேயும் பயணம் வரக்கூடியவர். இந்த தை மாதம், அதாவது மார்கழி மாதமும் தை மாதமும் இந்த கோயிலில் மிக மிக முக்கியமான விசேஷ தினங்கள். இது கல்யாண சாஸ்தா அப்படின்னு அழைக்கப்படுது.
இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்மளுடைய சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தினீங்கனாக்க நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தகவல்களும் அத்தனை ஜோதிட தகவல்களும் உங்களை வந்தடையும். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.